முழுவதும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் 57 பேரை பணியிட மாற்றம் செய்து கல்வித்துறை திடீர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன், வணக்கம். என்ன காரணம் இந்த இடமாற்றத்திற்கு? வணக்கம். பள்ளி கல்வித்துறையின் ஒரு கூடுதல் பொறுப்பாக தனியார் பள்ளிகளுக்கான இயக்குனர் திரு பழனிசாமியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் இன்று முதல் 10 நாட்கள் விடுமுறையில் சென்றிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் பதவியை கூடுதலாக பொறுப்பேற்றுள்ள திரு பழனிசாமி மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஒரு 57 பேரை பணியிட மாற்றம் செய்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 120 மாவட்ட கல்வி அலுவலர்கள் பணியாற்றி வருகிறார்கள். தனியார் பள்ளிகளுக்கு என்று தனியாக மாவட்ட கல்வி அலுவலர்கள், அதே போன்று பள்ளி கல்வித்துறைக்கு தனியாக மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் தொடக்க கல்வித்துறைக்கு தனியாக மாவட்ட கல்வி அலுவலர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இவர்களில் தற்போது 57 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 57 பேரில் பெரும்பாலானவர்கள் தனியார் பள்ளிகளுக்கான மாவட்ட கல்வி அலுவலர்களாக இடம் பிடித்திருக்கிறார்கள். இவர்கள் தான் அதிக அளவில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கக்கூடிய புகார்கள் அவ்வப்போது எழுகின்றன. அண்மையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கப்பட்ட விவகாரம் மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் இந்த அதிகாரிகள் பணியிட மாறுதல் பட்டியலில் கிருஷ்ணகிரி மாவட்ட தனியார் பள்ளிகளுக்கான தொடக்க கல்வி மாவட்ட கல்வி அலுவலர் ரமாவதியும் இடம்பெற்றிருக்கிறார். இவர் தனியார் பள்ளிகளுக்கான மாவட்ட கல்வி அலுவலர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டு ஒசூரில் இருக்கக்கூடிய இடைநிலை என்ற அடிப்படையில் அவர் மாவட்ட கல்வி அலுவலராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பல்வேறு தனியார் பள்ளிகளுக்கான அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நிர்வாக மாறுதல் என்ற அடிப்படையில் இந்த உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பள்ளிகளில் மாணவிகளுக்கு இந்த பாலியல் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய புகார்களை எந்த வகையிலும் எழும்பாத அளவிற்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அதே போன்று விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதனுடைய தொடர்ச்சியாக தற்போது இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது கல்வித்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முழு தகவல்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.